இங்க ஒரு ராட்சசன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவனோட முகக்கவசத்தை திறந்து அதுக்குள்ள தேன் கூட்டை போட்டு அடைச்சிடுறான். உள்ள இருந்த தேனீக்கள் கொட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த ராட்சசன் எழும்பிடுறான். வலி அதிகமா இருந்ததுனால அவனையே அடிச்சுக்கிறான். அவனால அவன் கண்ணை கூட திறக்க முடியல. அந்த முகக்கவசத்தை கலட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனோட காலு ஒரு பள்ளத்துல சிக்கி தடுமாறி கீழே விழுந்துடுறான். கடைசியில போஸ்ஃபுல்லா அந்த முகக்கவசத்தை கலத்தினதுல அந்த பாறையோட எட்ஜுக்கு வந்துட்டான். எல்லா தேனியும் போயிட்டுன்னு நினைச்சா இன்னும் ஒரு தேனி அவனை கடிக்க அவனோட முகத்துக்கு பக்கத்துல வருது. உடனே அவன் பயந்து போய் தெரியாம பின்னாடி கால் எடுத்து வச்சதுல தடுமாறி வானத்துல இருந்த அந்த பாறையில இருந்து 10,000 அடிக்கு கீழே போய் பூமியில விழுந்துடுறான். அதை பார்த்து ஷாக் ஆன அந்த நாட்டு அரசர் அங்க வானத்தை நோக்கி உயரமா வளர்ந்து இருந்த அந்த ராட்சச கிளைகளை வெட்ட உத்தரவு போட்டாரு. அங்க இருந்த படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ராட்சச கொடியை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த கொடி முழுசா வெட்டுப்பட்டு சரிஞ்சு விழுந்துருது. இப்போ அங்க இருந்த கொடி முழுசா வெட்டுப்பட்டு விழுந்தது அந்த ராட்சச கூட்ட தலைவனுக்கு தெரிய வருது. அப்போ அங்க இருந்த ஒரு சின்ன பையில ராட்சச கொடிகளோட விதைகளை பாக்குறான். அதை கையில எடுத்து அங்க இருந்த ரிவர் மேல ஊதி விடுறான். தண்ணியில விழுந்ததும் அந்த ராட்சச கொடிகளோட விதைகள் வேகமா வளர்ந்து பூமியை நோக்கி போக ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்த ராட்சசர்கள் அந்த கொடிகள் மேல வேகமா ஏறி பூமி மேல வந்து இறங்கிடுறாங்க. அவங்க மக்களை அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்த ராஜாவுடைய கோட்டையை நோக்கி வேகமா ஓடி வராங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.